நான் பேசினேன். முதலாவது இல்லாயுடைய மகன் பற்றி நான் பேசினேன். இல்லாய் புள்ள சரியா வளர்க்கல. வளர்த்ததுனால பயங்கரமான அந்த மூத்த இல்லாயோட மூத்த அவர் பாஸ்டர் சரிங்களா, பாஸ்டர். ஆனால் புள்ள சரியா வளர்க்கறதுனால தவறான வழியில பாவத்தில் விழுந்து கடைசியில் நீங்கள் நிறைய காரியங்கள் அவங்க சொல்லாமல் விட்டுட்டேன். 2 பேர் நியாய தீர்ப்பு யாருக்கு வந்துச்சு? அப்பாவுக்கு வந்துச்சு, மகனுக்கு வந்து. 2 பிள்ளை என்ன விசுவாசோட பிள்ளைன்னு பைபிள் இருக்கு. கடைசியில் என்ன 2 பேர் இறந்துட்டாங்க. யாரு? அப்பா இறந்துட்டாரு. அப்ப 2 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. ஆனா ஹேனாவோட பிள்ளை எப்படி வளர்த்தாங்க எனக்கு தெரியல. ஆனா 5 வயசுல ஆண்டவர் இந்த பிள்ளை ஆண்டவர் பணிவிட செய்துட்டு இருந்தாங்க. 5 வயசுல எப்படி வளர்த்தாங்க எனக்கு தெரியல. அதனால தான் அவங்க பிள்ளைகள் சின்ன வயசுல அவங்கள என்ன செய்யணும், நான் சொல்லி கொடுத்த நேரத்து அடிக்கணும். அடிச்சா அவங்க சாவ மாட்டாங்க வசனம் சொல்லுது. 2வது நீங்க அடிச்ச அவங்கள எங்க நரகத்திலிருந்து தப்பு வைக்கணும். பிள்ளைகள் அவங்க நரகத்துக்கு போகாதபடிக்கு நீங்க அவங்க பிள்ளைகளை தப்பு வைக்கிறீங்க. அதெல்லாம் அதை பற்றி நான் பேசினேன். இன்னைக்கு காலை வேளையில நம்ம ஜபிப்போம். ஜபிச்சுட்டு என்ன பேசணும்னு ஜபத்தை பேசிட்டு நம்ம முடிக்க போறோம். அன்பில் ஆண்டவரே, இந்த கால வேளையில அநேக பேர் வந்திருக்காங்கப்பா. இன்னைக்கு கடைசி சர்வீஸுப்பா. நான் பேச போற வசனத்தை ஆண்டவரே வீண் போகாதபடிக்கு ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கணும். ஆண்டவரே வசனங்கள் தாவீது சொல்றாரு, நான் விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்த ஆண்டவரே இந்த வசனங்கள் உள்ளத்தில் இருக்கணும். அந்த வசன பிரகாரம் ஒவ்வொரு விசுவாசி ஜபிக்கணும். அந்த எல்லா தடை செய்கிற ஆவிகள் இயேசு நாமத்தினாலே கட்டை அப்புறப்படுத்துகிறோம். Lord, when I speak, Lord, let every word they will listen and do according to the word of God. ஒவ்வொரு வார்த்தை நான் பேசின வார்த்தை அவங்க கேட்டு அதே பிரகாரம் நம்ம ஜெயிக்கணும். ஆண்டவரே கேட்கிற மட்டும் இல்லை, அதே பிரகாரம் அவங்க செய்யணும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். முதலாவது 1 மாசம் நீங்க வீட்டில் இருக்க போறீங்க. சில பேர் வேலை செய்கிறீங்க, சில பேர் வேலை செய்யல. அப்ப இந்த 1 மாசத்துல நீங்க யூ ஆர் த பாஸ். பைபிள் ஸ்கூல்ல கடைசி நான் விடும்போது பாஸ்டர் சொன்னாரு, நீ இப்போ சர்ச்சுக்கு போற. முந்தியெல்லாம் பைபிள் ஸ்கூல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். அந்த டைமுக்கு எதிர்க்கணும், அந்த டைமுக்கு எதிர்க்கணும், அந்த டைமுக்கு 3 வருஷம் முடிஞ்சது. அவர் சொன்னாரு, நீங்க இப்போ போறீங்க, நீங்க என்ன செய்கிறீங்களே தெரியாது, ஆனா நீங்க டிசிப்ளின் பண்ணணும். டிசிப்ளின் பண்ணாதான் நீங்க ஊழியத்தை செய்ய முடியும். அதனால்தான் இப்போ இப்போ நீங்க வேலை இல்லாதவர்கள் ஐயோ நல்லா தூங்கலாம். ஆனா 2 காரியத்தை நீங்க தூங்கலாம், இல்லாட்டி ஜெபிக்கலாம். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, நோவா காலத்துல எத்தனை 1000 பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் பரலோகத்துக்கு போனாங்க? 8 பேர் தான் போனாங்க. அப்ப அவங்க வாழ்க்கை நீங்க பாருங்க எப்படி இருந்தாங்க. நோவா குடும்பம் ஜபிச்சுட்டே இருந்தாங்க. அப்ப ஜபிச்ச மனுஷன் தான் என்ன செஞ்சாங்க? பரலோகத்துக்கு போனாங்க. புத்தி உள்ள சரி, புத்தி இல்லாத சரி. அப்ப புத்தி உள்ள சரி என்ன செஞ்சிருந்தாங்க? ஜபிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ புத்தி இல்லாத சரி என்ன செஞ்சாங்க? இயேசு இப்ப வரமாட்டாரு, என்ன செஞ்சாங்க? அவங்க தூங்கி விட்டாங்க. ஆனா யாரு போனாங்க? ஜபிக்கிற மனுஷன் தான் பரலோகத்துக்கு போனாங்க. அப்போ உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஜபமே ஜீவியம். உங்க வாழ்க்கையில ஜபம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜபமே ஜீவியம் உங்க வாழ்க்கையில. கடைசி ஆண்டவர் சொன்னாரு, இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அமெரிக்கா தேசத்துல நீங்க பாருங்க யாரு ஜெயிக்கணும்னு சொன்னாங்க, யார் ஜெயிச்சிட்டாங்க. பயங்கரமான சிவில் வார் ஸ்டார்ட் பண்ணுங்க அமெரிக்கா. ஒவ்வொரு ஊர்ல பாருங்க, அந்த ஊர்ல நோ பீஸ். ஆனா ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது. அதனால
நம்ம ஆண்டவர் இயேசு ஒரு முன்மாதிரியா இருந்தாரு. முன்மாதிரியா இருந்தார்னா அவர் எப்படி இருந்தார்னா, அவர் சொன்னாரு சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னு சொல்லி அவர் ஜெபிச்சு காமிச்சாரு. சில வசனங்கள் நான் சொல்லிட்டு போயிடுறேன், நீங்க எழுது கொள்ளுங்க. ஆனா கீப் இட் இன் யுவர் ஹார்ட். ஓகே, மார்க் புஸ்தகம் 3வது அதிகாரம் 35வது வசனம். அப்போ அவர் தேவகுமாரன் அப்போ எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிச்சாரு? 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிச்சாரு. அப்போ அப்படியே தேவகுமாரன் எழுந்துட்டு 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிச்சாரு. அப்போ நீங்க நானும் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம ஜெபிக்கணும்? யோசிச்சு பாருங்க. சரிங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ ரெண்டாவது பாருங்க, சில பேர் காலையில ஜெபிச்சா சாயங்காலம் ஜெபிக்காம இருக்கிறாங்க, ராத்திரியில ஜெபிக்காம விட்டுறாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு சாயங்காலம் ஜெபிச்சாரு. மத்தேயு 14:23 சாயங்காலம் ஜெபிச்சாரு. சாயங்காலம் எப்படி ஜெபிச்சாரு? தண்ணியா ஜெபிச்சாரு. அவரு கடவுளுக்கு தண்ணியா ஜெபிச்சாரு. அப்புறம் அது மட்டும் இல்ல லூக்கா புஸ்தகம் 6:12 சொல்லப்பட்டிருக்கு, ராத்திரி பூரா ஜெபிச்சாரு. ஏன் நீங்க ஜெபிக்கணும்? இந்த உள்ளான மனுஷனை எப்படி இருக்கணுமா? ஸ்ட்ராங்கா இருக்கணும். தேவ சத்தத்தை நீங்க கேட்கணும். ஆண்டவர் வருகை, சரிங்களா? அதான் முக்கியம். ஏன் ஜெபிக்கணும்? உள்ளான மனுஷனை பலப்படுத்தணும். அவர் வெள்ளமா இருந்தாதான் நீங்க எக்கால சத்தத்தை கேட்க முடியும். அப்போ இப்போ நீங்க கரெக்ட் பண்ணலாம். எப்படி ஜெபிக்கணும்? சில பேர் ஒரு நாளைக்கு காலையில் ஜெபிச்சா சாயங்காலம் ஜெபிக்கிறது இல்லை, அப்போ ராத்திரியில் ஜெபிக்கிறது இல்லை. அப்போ நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணி ஆண்டவரே நான் இயேசு ஜெபிச்ச மாதிரி நான் ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கலாம். அப்போ இயேசு எப்படி இருந்தாரு? ஜெபத்தை முன்மாதிரியா இருந்தாரு. அப்போ ரெண்டாவது, உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யோவான் புஸ்தகம் 15:14 சொல்லப்பட்டிருக்கு, நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பாருங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க படிச்சிருக்கீங்களா படிக்கலையோ, என்ன வேலை செய்யறோம் என்ன செய்ய தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, நீங்க உட்கார்ந்து இருக்க நீங்க எல்லாரும் நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ கடவுள் உங்களே நான் தெரிந்து கொள்ள, கடவுளை தெரிந்து கொண்டிருக்காரு. தெரிந்து கொண்டுட்டு என்ன செஞ்சிருக்காரு? ஒரு திட்டத்தை உங்களுக்கு வைக்க குட் பிளான் ஃபார் யூ. ஜெரமையா 29:13 நினைக்கிறேன். அப்போ ஒரு நல்ல திட்டத்தை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது யோவான் புஸ்தகம் 1:12 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் நாமத்தினால விசுவாசம் உள்ளவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கு பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறாரு. அவர் உங்களை தெரிந்து கொண்ட மட்டும் இல்லை, அவர் என்ன செய்ய, நீங்க அவரை தெரிந்து கொண்டிருக்கீங்க. யாரு? ஆண்டவர் இயேசு. அப்போ உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்காரு. நீங்க தேவனுடைய பிள்ளை. நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளை. உங்களுக்கு எனக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அதிகாரம் மட்டும் இல்ல, லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரம் நினைக்கிறேன் 19:20 நினைக்கிறேன் 17 நீங்க படிச்சுட்டு போனா அதுல என்ன சொல்லிருக்குன்னா, ஜனங்கள் சீசர்கள் ஆண்டவர்கிட்ட ரொம்ப சந்தோஷத்தோட, ஆண்டவரே உன் நாமத்தினால பிசாசுகள் எப்படி மின்னல் போல உழுகுது. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? பிசாசே உங்களை கீழ்ப்படுகிறத பத்தி நீங்க சந்தோஷப்படாதீங்க, உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு, அதே சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஜீவ புஸ்தகம் பேரு உங்க புஸ்தகத்துல ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க என்ன பார்த்தீங்க நரக பத்தி அந்த பாஸ்டர் மகள், ஆனா அவங்க ஊழியர் செஞ்சாங்க, அவங்க பேரு இந்தியில ஜீவ புஸ்தகத்துல இல்லை. அங்க போய் தேவ தூதர்கள் கேட்கிறாங்க, அவங்க பேரு இல்லை. அதனாலதான் அவங்க எழுதி நரகத்துல தள்ளினாங்க. அப்போ இங்க ஆண்டு சொன்னாரு, நீங்க பிசாசத்தை கீழ்ப்படுகிறது
பத்தி நீங்க சந்தோஷப்படுறீங்க. ஆனா உங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, சந்தோஷப்படுங்க. ரெண்டாவது வந்து ஆண்டவர் வந்து 1-2. ரெண்டாவது வந்து we love him because he first. ரெண்டாவது வந்து அவங்க தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து உங்களை நேசிக்கிறாரு. உங்களை என்ன செய்கிறாரு? நேசிக்கிறாரு. யோவான் 1 John chapter 4 verse 19 சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு we love him because he first loved us. ஆனா தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியாலே. எப்படி? அவர் இங்கிலீஷ் வேற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. எப்படி எழுதிருக்கு? we love him because he first loved us. ஆனா இங்கிலீஷ் தமிழ்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தமிழ்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியாலே because he loved us. No, first he loved us. No, but English we love him because he loved us. So first comes he loved you first தமிழ்ல. Then நம்மளுடைய வேலை என்ன? அவரே நீங்க நேசிக்கணும். You must love him. Very important. அது அந்த அன்பு கர்த்தர் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறாரு. அப்போ ரெண்டாவது வந்து 1-2-3. மூணாவது வந்து அந்த வசனத்தை நம்ம படிச்சா நல்லா இருக்கும். உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 17-18 நான் எழுதியிருக்கிறேன். நான் இங்கிலீஷ்ல இருக்கிற தமிழ்ல எழுதல. யாராவது எடுத்தோடனே படிக்கிறீங்களா? Deuteronomy chapter 8 verse 17 and 18 படிங்க சார். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதித்தற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். பாத்தீங்களா? பலன் கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு? நீங்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கு பலன் கொடுத்திருக்கிறாரு. சில பேர் நினைக்கிறாங்க நான் தான் சொந்த கையில உழைச்சு இந்த வீடு வாங்கினேன், நான் தான் செஞ்ச நிறைய பழைய ஏற்பாடுல ஜனங்கள் ரொம்ப பெருமை பேசியிருந்தாங்க. நான் தான் சம்பாதிச்சேன் நான். அப்போ ஆண்டு சொன்னாரு பெருமை பாடாத. கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? பலத்தை கொடுத்திருக்காரு. பாருங்க, ஒரு காரி நம்ம ஓட்டிட்டு நீங்க வந்திருக்கீங்க, பெட்ரோல் போட்டதான் நீங்க ஓட்டிட்டு வர முடியும். அப்போ நீங்க நடந்துக்கும் போது அவர் பலம் கொடுத்து அதனாலதான் நீங்க வந்திருக்கீங்க. இங்க சரிங்களா? பலத்தை கொடுத்தனால தான் இந்த மேட்டு ஏறி நீங்க வந்திருக்கீங்க. அப்போ அதுதான் சில பேர் மறந்துறாங்க. அப்போ 3 முக்கியமான காரியத்தை கடவுள் ஒன்று செய்திருக்கிறார். முதலாவது அவர் ஒன்று தெரிந்து கொண்டிருக்காரு, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கிறாரு. ரெண்டாவது அவர் ஒன்று நேசிக்கிறாரு. நீ அவரை நீங்க நேசிக்கணும். அப்போ கடைசியில அவரு பலத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்போ வந்து ஒரு மாசம் நம்ம போய் வேலை செய்யறோம், காலையில இருந்து சாயங்காலம் நம்ம வேலை செய்யறோம். அப்ப அநேக பின்னாடி நான் தான் சம்பாதிச்ச அந்த பணம், நான் தான் அந்த பணத்தை நம்ம சம்பாதிச்சேன். ஆனா இந்த தசம பாக நீங்க கொடுக்க டைம்ல சீக்கிரம் நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க கையில தசம பாக கையில பிடிச்சிட்டு ஆண்டவர் எப்படி சொன்னோம்? ஆண்டவரே, என் சொந்த பலத்தினால நான் இந்த பணத்தை நான் சம்பாதிக்கல. இப்பதான் வாசனை பாடி கேட்டேன். ஏசப்பா, நீ கொடுத்த பலத்தினால இந்த பணத்தை நான் சம்பாதிச்சு 10ல் 1 பங்கு ஒன்று கொடுக்குறேன். ஆண்டவரே, வீட்டில் அநேக தேவை இருக்கு, நீ சந்தியும் ஆண்டவரே. நீ ட்ரை பண்ணி பாருங்க. 5 அப்போ 2 மீன். பார்த்தீங்களா? நீங்க நினைக்கலாம் 5 அப்போ 2 மீன், 1000 பேர் உட்கார்ந்துருக்காங்க, எப்படி முடியும்? ஆனா அந்த சின்ன பையன் அன்போட
அந்த 5 அப்போ 2 மீன். எத்தனை பேருக்கு கூட அந்த கூட்டத்தில் அநேக பேர் சாப்பாடு வச்சிருப்பாங்க. ஐயோ நான் சாப்பிடணும், நான் சாப்பிடுறேன், கையில் பசிக்குது. ஆனா அந்த பையன் வந்து என்ன செய்யணும், மத்தாளுக்கு நல்லா இருக்கட்டும் சொல்லி கொடுத்த உடனே ஆண்டவர் அந்த 5 அப்போ 2 மீன் எடுத்து என்ன ஜபிச்சு என்ன செஞ்சாரு, ஒரு ஆள் சாப்பாடு, ஒரு ஆளோட சாப்பாடு கடவுள் கொடுத்ததுனால எத்தனை பேர் சாப்பிட்டாங்க, 5000 சாப்பிட்டாங்க. எத்தனை கூட மிச்சம் இருந்துச்சு, 8 கூட 12 கூட மிச்சம் இருந்துச்சு. பாத்தீங்க. So that's a secret. நிறைய பேர் சில பேர் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கறதுனால கடவுள் வந்து ஏழு ஆக முடியாது. ஆனா கொடுத்ததுனால ஆண்டவர் சொல்லுது, நான் வானங்களை திறந்து உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் சொல்லி என்னை சோதித்து பாருங்க. அப்போ முடிச்சுட்டோம். ஓகே, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த கடைசியில வந்து சங்கீத புஸ்தகம் 100வது சங்கீதம் 100வது சங்கீதம் 4வது வசனம். அப்போ இப்போ வந்து இதுல இங்கிலீஷ்ல வந்து நம்ம டைம்ல வந்து இந்த பாட்டு நம்ம பாடுவோம். I will enter his gate with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this the day that the Lord has made. I will rejoice for he has made me glad. I will enter his gate. தேவ சமூகத்துக்கு எப்படி போனோம், எப்படி போனோம், நன்றி இருதயத்தில் நீங்க போகணும். ரெண்டு காரியத்தை இங்க பேப்பர் தான் எழுதிக்கொள்ளுங்க. Thank him for what he has done. ஒண்ணு, நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உனக்கு என்ன எதுக்காக நீ நன்றி செலுத்தணும், உங்க வாழ்க்கையில் அவர் என்ன செய்திருக்கிறாரு அதுக்கு நன்றி செலுத்துங்க. ஓகே. ரெண்டாவது வந்து worship him for who he is. அவரை துதிங்க. அவர் யார், how does English go? Who he is. Okay, who he is, worship him. அப்ப தமிழ்ல என்ன சொல்லுங்க, who is, அவர் யாரு, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஓகே, worship is வேற, thanking வேற. அப்போ thanking பத்தி கொஞ்ச நேரம் நம்ம பேசுவோம். thanking. அப்போ இந்த கால வேளையில 2 பேரு ஜெப ஆலயத்துக்கு போனாங்க. சரிங்களா? ஜெப ஆலயத்துக்கு போய் என்ன செஞ்சாங்க, ஒரு ஆள் வந்து பெருமை பாராட்டினாரு. நான் அவங்க போல இல்லாதவரே, நான் தஸ்மபா கொடுக்குறேன், உபவாசம் எடுக்கிறேன், அவங்க போல இல்லை. ஆனா ஆயக்காரன் வந்து மாரத்தில் ஆட்டிக்கொண்டு, ஆண்டவரே என்ன தள்ளி தூக்கல, அப்படி பொழிஞ்சு, ஆண்டவரே பாவி ஆகிய என் மேல கிருபையாய். தாழ்மை. நம்ம ஜெபம் வந்து தாழ்மை உள்ள ஜெபம் தான் ஆண்டவர் கேட்பாரு. பெருமை உள்ள ஜெபம் ஒரு காலம் கடவுள் என்ன செய்ய மாட்டாரு, பார்த்து கொடுக்க மாட்டாரு. அப்போ முதலாவது வந்து காலையில் எழுந்து ஜெபிக்கும் போது நீங்க தேவ சமூகத்தில் நீங்க தாழ்த்தணும். ஓகே. ஃபர்ஸ்ட் எதை பத்தி நீங்க நன்றி செலுத்தணும், நீங்க பேசலாம். எதை பத்தி, தேவ சமூகத்துக்கு நான் வந்துட்டோம், காலை எழுந்திரிச்சோடனே தேவ சமூகத்துக்கு நம்ம எதை பத்தி நம்ம நன்றி செலுத்தணும். Oh, what you must thank him. Thank God. ஆண்டவரே, அநேக ராத்திரில இறந்து போனாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு இதுவே நான் நன்றி. ஓகே. ரெண்டாவது அல்லாஹ். ஓகே. உங்களுக்கு தெரியுமா தூக்கம் பத்தி பேசினா சில பேர் நம்ப மாட்டேன், தெரியாது. சில பேர் தூங்க முடியாம இருக்கிறாங்க, தெரியுங்களா? பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? தூங்க முடியாது அவங்களுக்கு. ஆனா நீங்க சங்கீத வீட்டில் எழுதி பாருங்க. 127வது சங்கீதம் 2வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, he gives his beloved sleep. நம்ம நல்ல சுகமா தூங்குறோம், தெரியுங்களா? வீட்டில் போய் படிச்சு பாருங்க. God is the one giving you sleep. அப்போ ஸ்லீப்புக்கு வந்து சில வீட்டுக்கு போய் பார்த்தா
ஒரு அம்மா இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்ன. அவங்க ராத்திரில தூங்க முடியாம இருந்தாங்க. ராத்திரில தூங்க முடியாம நோயினால கஷ்டப்பட்டு கடைசியில இறந்து போயிட்டாங்க. ஆனா உங்களுக்கு என்னைக்கு கடவுள் வந்து தூக்கம் கொடுத்திருக்கிறார். அப்போ எவ்வளோ சவுண்ட் சிலி தெரியுமா? சில பேர் பணக்காரங்க தூங்கிட்டா கூட பயந்துட்டே இருப்பாங்க. ஐயோ ஒரு சத்தம் கேட்டா யாரும் வந்துடுறாங்க பூந்துறாங்க பயம். ஆனா நம்ம வந்து நமக்கு பாதுகாப்பு தேவ தூதர்கள் தெரியுங்களா? தேவனை பயப்படுத்துகிறவர்களுக்கு தேவ தூதர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கா தெரியுமா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு என்னைக்கு வந்து பாதுகாப்பு கடவுள் வந்து முதலாவது நம்ம உயிரோடு இருக்கிறது நன்றி செலுத்தணும். ரெண்டாவது நல்ல தூக்கம் கொடுக்கிறாரு நன்றி செலுத்தணும். வேற எதுக்கு நன்றி செலுத்தணும்? ரட்சிப்புக்காக நன்றி செலுத்தணும். ரட்சிப்புக்காக. நீங்க பாருங்க, கொஞ்சம் சில டைம்ல நம்ம சிந்திக்காம நம்ம ஜெயிக்கிறோம். உலகத்துல எவ்வளவு பெரிய பெரிய பணக்காரர்களா இருக்கிறாங்க. ஆனா அப்படியே கடவுள் தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க நம்ம வந்து ஏழை, அவ்வளவு படிப்பு இல்லை, ஆனா உங்களை என்னையே தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு நல்ல சிலாக்கியம். ஒரு அகம் வந்து நம்மளுக்கு ஆளுநர் கூப்பிட்டா இருக்கும். ஐயோ அகம் கூப்பிடுறாரு, அப்போ எவ்வளவு பெருமை. அகம் கூப்பிடுறாரு, நான் அகம் வீட்டுக்கு அகமுடைய மீட்டிங் போனேன் அகம். ஆனா ராஜா உங்களை தெரிந்து கொண்டிருக்காரு. எவ்வளோ see you got the heart. நம்ம ஹார்ட் தான் ரொம்ப முக்கியம். ஹார்ட் தான் ரொம்ப முக்கியம். ஹார்ட்ல வந்து கடவுள் வந்து நம்ம ஹார்ட்டா பார்க்கிறாரு. இந்த பிரதர் ரிச்சர்ட் வந்தாரு, ஒரு ஹார்ட் சொல்லி கொடுத்து போனாரு, நான் மறக்க முடியாது. கடவுள் வந்து இந்த பாட்டு பாடுறீங்க, ஆனா we must sing the song with our heart. அவர் சொன்னாரு, you can sing 10-20 song, பட் அந்த பாட்டு வந்து உங்க உள்ளத்துல ஆழத்திலிருந்து நீங்க பாடணும். அந்த பாட்டு தான் கடவுள் ரொம்ப பிரியமா இருக்காரு. அப்போ கடவுளுக்கு அப்போ நாலாவது வேற என்ன பாருங்க, எத்தனை பேருக்கு வேலை இல்லை? உங்களுக்கு என்னைக்கு கடவுள் வேலை கொடுத்திருக்கிறாரு. இதுதான் சின்ன சின்ன காரியங்கள். கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்? தேங்க்யூ ஆண்டவரே. உலகத்துல எத்தனை பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க. சபா எனக்கு வேலை. நன்றி இருதயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே, நன்றி இருதயம். ஓகே, நன்றி இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்புறம் நாலாவது வேற என்ன? நன்றி எதுக்கு நன்றி சொல்லுங்க? வேற என்ன எதுக்கு நன்றி சொல்லணும்? நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, நன்றி செலுத்தணும். ஓகே, நேற்று நான் உங்களுக்கு ராபஜோனை எடுங்க, அதுல கடவுள் சுகம் கொடுப்பான்னு உடனே வராது தெரியுங்களா? இப்ப டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, உடனே குணாவுதா? இல்லை. அப்போ நீங்க அந்த வார்த்தை பேசிட்டு இருக்கணும். அவர் தழுவுகளா நான் சுகமான, அவர் தழுவுகளா நான் சுகமான, அவர் தழுவுகளா நான் சுகமான, அவர் தழுவுகளா நான் சுகமான. ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்றேன். சோய்க்கு கொரியா தேசத்துல ஒரு சாட்சி. அம்மாவுக்கு வந்து கேன்சர் நோய். அப்போ கேன்சர் நோய் வந்து அப்போ பாஸ்டர் கிட்ட போய் பார்த்து சொல்ல கேட்டாங்க, பாஸ்டர் எனக்கு கேன்சர் நோய், நான் என்ன செய்யணும்? பாஸ்டர் சொன்னாரு, போய் ஒன்றும் செய்ய வேண்டாம், 2000 தரம் என்ன ஒரு பேப்பர்ல எழுது. யூடியூப்ல தட்டுனா இதெல்லாம் வரும். ஓகே, அப்போ நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். கால் எழுந்திரிச்சோடனே ஒரு 20 நிமிஷம் அவர் தழுவுகளா நான் சுகமான, அவர் தழுவுகளா சுகமான. சாயங்காலம் அதை பற்றி சொல்லு, ராத்திரி அதை பற்றி சொல்லு. அப்படியே சொல்லி 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 2000 தரம் சொல்லின பிறகு என்ன நினைச்சீங்களா? டாக்டர் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, அவங்களுக்கு கேன்சர் இல்லை. ஏன் கேன்சர் இல்லை தெரியுங்களா? ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னே அவர் தாமே நம்முடைய பலவீனங்கள் ஏற்றுக்கொண்டு நம்ம நோய்கள் சுமந்தார். அவர் தழுவுகளா நான் சுகமான. அதான் பாஸ்டர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு நாள் ஜெபிச்சுட்டு, என்ன பாஸ்டரே நல்லா இல்லை, நீங்க சொல்லிட்டு வாங்க.
ஒரு நாளைக்கு கொரியா டெஸ்ட்ல கடவுளை செஞ்ச அற்புதம் உங்க வாழ்க்கையில கடவுள் செய்வாரு. அப்போ entering this gate with thanksgiving in your heart ரொம்ப முக்கியம். அப்போ ரெண்டாவது வந்து ஒரு வசனம் இருக்கு, நான் நினைக்கிறேன் 8:28 மனுஷகுமாரனே உயர்த்தின பிறகு நான் யார் என்று நீங்க அறிவீர்கள். அது கரெக்ட் தானே? Is that correct? 8:28 St. John 8:29 அதில் எழுதி கொண்டு வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்போ இந்த ஆண்டவர்கிட்ட ஏன் சில டைம்ல நம்ம தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல் இருக்கிறோம் தெரியுங்களா? ஏன் சில டைம்ல தேவ பிரசனம், சில டைம்ல தேவ பிரசனம் உணர முடியுது, சில டைம்ல உணர முடியாமல் இருக்கீங்க தெரியுங்களா? ரகசியம் என்ன? அவருக்கு நீங்க பணம் கொடுக்கலாம், வேலை செய்யலாம், அது முக்கியம். அவரு நீங்க உயர்த்தினோம். வாய் திறந்து நம்ம சபையில என்ன நோய் வந்துச்சு தெரியல, வாய் திறக்காம இருக்கீங்க. வாய் திறந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், அந்த மாதிரி வார்த்தை வராம இருக்கு. நீங்க ஜெபிங்க, நான் சொல்றேன். அதே போலதான் ஐசையா இருந்தார். ஐசையா தீர்க்கதரிசி ஏன்னா வாய் என்ன வாய் அவருக்கு இருந்துச்சு? அசுத்த வாய் இருந்தனால என்ன அவர் தேவனே துதிக்க முடியல. அப்போ நீங்க ஜெபிக்கணும், ஏன் ஆண்டவரே மற்ற ஆளுங்களை வாய் திறந்து ஆண்டவரை வாழ்த்துனாங்க, ஏன் நம்ம வாழ்க்க முடியாம இருக்கிறோம்? பாருங்க, நீங்க வாழ்த்தனா when you lift him up then only you know who is he. யாருக்கு நான் சொல்றேன்னா, நான் தண்ணிப்பட்ட வாழ்க்கையில உட்கார்ந்துட்டு நான் தண்ணியா ஜெபிப்பேன். தண்ணியா அவரை புகழ பாடி அப்புறம் அவங்க உயர்த்த உங்க ரூம் வந்து you can sense the presence of God. உங்க வீட்டில் நீங்க தேவ பிரசன்னம் உணர முடியுங்க. ஏன்னா அந்த வாய் திறக்கணுங்க. என்ன நோய் இருக்கு வாயில இருக்கு தெரியாது, அப்ப சொல்றோம் உங்களுக்கு. மற்ற நாளில் நல்லா பேசுறீங்க, ஆனா துதிக்கும் போது வாய் திறக்காம இருக்கீங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அழகு உள்ள என்ன இருக்கு வாயில தெரியுங்க. நீ பேசு. அப்போ கடவுள் அந்த எதிர்பார்க்கிறாரு. when the son of man is lifted up, மனுஷகுமார உயர்த்தின பிறகு நான் யார் நீங்க அறிவீங்க. அப்போ உங்க தண்ணி போட்ட வாழ்க்கையில நீங்க ஜெபிங்க. சில டைம்ல நான் ஜெப வாழ்க்கை செய்யலாட்டி நான் தேவ பிரசன்னம் உணர முடியாது. அப்பதான் உட்காந்துட்டு நான் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பேன். தாவீது ராஜா இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தாரு. பெத்சியா கூட பாவம் செஞ்ச உடனே தேவ பிரசன்னம் விட்டு போயிடுச்சு. அவருக்கு தெரியும் தேவ பிரசன்னம் அவரை விட்டு போயிடுச்சுன்னு. என்ன சொன்னாரு? ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரு, என் வாழ்க்கையில என்ன ஒரு வார்த்தை பாய்ச்சாரு, வேதனை உண்டாக வழி இருந்துச்சுன்னா ஆண்டவரே மன்னித்து என்னை நித்திய வழி. அந்த ஜெபத்தை நீங்க ஜெபிக்கணும். இன்னும் பரலோகத்துல போற பண்ணி மௌனமா இருக்க முடியாது. நீங்க 24 மணி நேரம் கடவுளை நீங்க துதிக்கணும். நீங்க சரிப்படுத்துங்க உங்க வாழ்க்கை. ஓகே, சும்மா வந்துட்டு போல ஆனா நீங்க போன பிறகு அங்க வந்து தேவ தூதர்கள் எல்லாம் சத்தமிட்டு இரவு பார்க்க துதிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இங்க உங்க துதி வந்து சரிப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஓகே, அப்போ enter his gate with thanksgiving. கடைசில அப்போ பாருங்க, மேரி மாதா நான் எழுதியிருக்கிற நேற்று காலையில எழுந்திருச்சு லூக்கா புத்தகம் 10:39-42 ஒரு வசனத்துல 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்போ மேரி என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? காலை எந்திரிச்சவங்க என்ன செஞ்சாங்க? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஐக்கியம் கொண்டு வசனத்தை கேட்டாங்க. சரிங்களா? அது உங்க வாழ்க்கையில காலை எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ கடவுளுக்கு மொத்த இடத்தை கொடுங்க, கடவுள் வந்து மொத்த இடத்தை கொடுப்பாரு. அப்போ சில பேர் என்ன நல்லா தூங்கிட்டு நல்லா பசியா இருக்கு, ஆமா ஜபிக்கணும், அப்புறம் போய் ஜபிக்கிறாங்க. சேஞ்ச், as you hear you change, as you hear you change. ஓகே, அப்போ மார்த்தா என்ன செஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு வேலைக்காரனும் முக்கியம், வேலைக்காரனும் முக்கியம், கடவுள் முக்கியம் இல்லை. அப்போ இதெல்லாம் நீங்க கேட்க கேட்க நீங்க என்ன செய்யணும், மாத்திக்கணும். ஆண்டவரே நான் வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறேன், இல்லை அப்படின்னு ஆண்டவரே உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். யூ சேஞ்ச், யூ சேஞ்ச், சேஞ்ச். மாத்திக்கல, கேட்க 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 யூ ரிப்பேர், கேட்க கேட்க நீ மனம் திரும்புங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். கடைசியில உங்களோட பாதுகாப்பு, பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன். சில பேர் சொல்றாங்க மஞ்சள் தண்ணி குடிச்சா கொரோனா நோய் வராது. தயவு செய்து அதை நம்பி இருக்காதீங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது அது மட்டும் செய்யுங்க. இதை நம்ம எல்லாரும் நம்ம படிக்க போற சொல்லுவாங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 12. யாத்திராகமம் 12 நேருங்க, நான் எடுத்துக்கிறேன், நீ எடுக்கிறேன். யாத்திராகமம் 12 படிங்க. 12 13. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவர்களை எல்லாம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் பாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அழிக்கும் வாதை, கொரோனா நோய் வந்து ஒரு வாதை, இஸ் எ பிளேக். அப்போ நீங்க வந்து மஞ்சள் இஞ்சி குடிச்சா கொரோனா போயிடும், மஞ்சள் குடிச்சா கூட. ஆனா கடவுள் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார், இதுதான் பாதுகாப்பு. அப்போ அந்த ரத்தத்தை கண்டு நான் கடந்து சொல்வேன், அழிக்கும் வாதை உன் கூடாரத்தில் அணுகாது. நீ உங்களுக்கு, நம்ம கிறிஸ்தவருக்கு, உலகத்துக்கு கடவுள் ஒரு வித்தியாசம் வைத்திருக்கிறாரு. என்ன வித்தியாசம்னா, இப்படி வாங்க, நான் இருக்கிறேன் யாத்திராகம புஸ்தகம் 9வது அதிகாரம். 9வது அதிகாரம் 4, 5, 6, 7. கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரிமைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். பாத்தீங்களா, இஸ்ரவேல் அந்த ரத்தம் இருக்கிறவர் இங்க என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு சாகவில்லை. நீங்க சாக மாட்டீங்க, ஆனா பரிசுத்தமா நீங்க ஜீவிக்கணும். நல்லா தண்ணி குடிச்சிட்டு சிகரெட் அடிச்சுட்டு அப்புறம் இயேசு ரத்தத்தை நான் தெளிச்சுட்டு போனேன், என்ன கொரோனா நோய் வந்துச்சு பாஸ்தா. கடவுள் வந்து இன்னும் வசனம் இருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சத்தியத்தை அறிந்து பெருகி மனப்பூர்வமா நம்ம பாவம் செய்தா ரத்தத்தில வல்லமை இல்லை. நல்ல மனுஷன் பரிசுத்தமா ஜீவிங்க, கடவுள் உங்க பக்கம் இருக்கிறாரு. அசுத்தமா ஜீவிங்க, பிசாசு உங்க பக்கம் இருக்கிறாங்க. ஓகே, படிங்க சார். மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றும் அவனிடத்தில் சொல்கின்றார். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகியும் சாகவில்லை. இதான் வித்தியாசம். ரத்தக்குள்ள எப்போது நீங்க என்ன செய்யுங்க, உங்க புள்ள குடும்பமாக ரத்தக்குள்ள இருங்க. அப்படி தவறு செய்திருந்தா தயவு செய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு, ஆண்டவரே
யார் மேலே கசப்பு இருக்க மன்னிச்சு ஆண்டவரே. ஏதாவது தயவு செய்து சாராயம் குடிக்காதீங்க, சிகரெட் குடிக்காதீங்க, வெத்தலை பாக்கு போடாதீங்க. ஏன்னா கடவுள் வந்து நான் பார்க்க போறீங்க, கடவுள் எங்க இருக்கிறாரு? உங்க இருதயத்தில் இருக்கிறாரு. அப்போ நீங்க சாராயம் குடிக்கும் போது, சிகரெட் குடிக்கும் போது நீங்க என்ன செய்யறீங்க? உங்க ஆலயத்தை தீட்டப்படுறீங்க. தானியலுக்கு வந்து சாராயம் கொடுத்தாங்க, அப்புறம் என்ன கொடுத்தாங்க? படையல் கொடுத்தாங்க. தானியல் என்ன சொன்னாரு? 16 வயசு தானியலே என்ன சொன்னாரு? அந்த படையல் நான் சாப்பிட மாட்டேன், திராட்சை ரசம் நான் குடிக்க மாட்டேன், என் தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்ய மாட்டேன்? தீட்டப்படவே மாட்டேன். பரிசுத்தமா ஜீவிச்சார். பரிசுத்த ஜீவியம் தான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ கெட்ட பழக்கம் தான் தயவு செய்து இல்லைன்னு விட்டுடுங்க. கடைசியாக முடிச்சிருவாங்க. கடைசின்னு வந்து ஓகே, கடைசியில் வந்து லாஸ்ட் ஐ ப்ராமிஸ் 45 மினிட்ஸ் நான் முடிச்சுட்டேன். அது ஒரு பாட்டு பாடி முடிச்சிருவோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 Corinthians chapter 6. ஒன்பது படிக்க சிஸ்டம். 6, 9. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். 1 Corinthians 6வது அதிகாரம் 19, 20. உங்கள் சரீரமானது கவனம் செலுத்துங்க. பின்னால கவனம் செலுத்துங்க. ஓகே, நல்லா கை பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும். பரிசுத்தம் இப்போ வந்து உங்க சரீரம் தேவன் ரத்த சிந்தி சரீரத்தை என்ன அவர் மீட்டு கொண்டுட்டாரு. அப்போ நீங்க உங்களோட சரீரம் வந்து யாருடைய ஆலயம்? பரிசுத்தவுடைய ஆலயம். ஓகே, படிங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் என்று அறியீர்களா? நீங்க சரீரம் வந்து உங்களுக்கு சொந்தம் இல்லை. அடுத்தது படிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரத்திலே என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். அப்போ அதனால்தான் நம்ம சாராயம் குடிக்க கூடாது. யார் இருக்காரு உள்ளத்துல? யார் இருக்காரு? பரிசுத்த ஆவி. பிள்ளைகளையே அவரை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்க உள்ளத்தில் இருக்கிறவர் பெரியவர். அவர் தான் நீங்க என்ன செய்யணும்? அவரை துதிக்கணும். எப்படி துதிக்கணும்? சர்ச்சில் இருப்போம், எங்க சர்ச்சில் அப்போ எப்படி துதிக்கணும்? ஒரு கடைசி வசனம் நினைக்கிறேன், யோவான் புஸ்தகம் St. John chapter 4. லாஸ்ட் வசனம் ஓகே. ஓகே, நான் நினைக்கிறேன் 21 படிக்கிறேன். 21, 22, அப்புறம் 23, 24. அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. 22, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. 23, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். கடைசி வசனம். அப்போ அங்க ஆண்டவர் ஸ்திரீகள் சொல்லுது, பழைய ஏற்பாடு வந்து குறிப்பிட்ட இடத்துல போய் என்ன செய்வாங்க? ஜெருசலேம்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ஜனங்கள் என்ன செய்வாங்க? தேவனை தொழுது கொள்வாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், காலம் வருகிறது, தேவன் ஆவியா இருக்கிறாரு, அவர் தொழுது கொள்வரும் என்ன எப்படி ஆவியோடு உண்மையோடு தொழுது. இப்போ நீங்க காடியில நீங்க தான் தேவனுடைய ஆலயம். காடியில உட்காந்துட்டு உண்டியா நீங்க தேவனை தொழுது கொள்ள முடியும். நீங்க குளிக்கும் போது தேவனை தொழுது கொள்ள முடியும்.
நீங்க வாகனத்தை ஓட்டிட்டு போய் இங்க கோலம் போகும்போது தேவனை தொழுது கொள்ளணும். ஏன்னா தேவன் இப்ப எப்படி இருக்காரு? ஆவியா இருக்கிறாரு. அப்போ எப்படி இருக்காரு? உங்க சரீரத்துல தேவனே மகிமைப்படுத்துங்க. சரிங்களா? அப்போ எந்த நேரமும் 24 மணி நேரம் நீங்க என்ன செய்யலாம்? ஆவியில ஜெபிங்க. ஆவி எல்லாரும் பரிசுத்தாவி நிரப்பப்பட்டிருக்கீங்களே, அப்போ ஆவியில ஜெபிங்க. ஆவியில தான் அந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்த போன நேரம் இல்லை. பாஸ்டர் இல்லை, ரிச்சர்ட் சொன்னாரு கடைசி சாங் வந்து எப்படி பாடணும், எப்படி பாடணும் சொல்லி கொடுத்தாருங்களா? ஆவியில நீங்க பாடணும். கடைசி பாட்டு இந்த நேரம் இல்லாதனால அப்போ நீங்க ஆவியில நிறைய ஜெபிக்க எந்த நேரமும் என்ன கண்டுபிடிக்க தோல்வி பண்ணலாம். அப்போ இதுதான் கடைசி இந்த 1 மாசம் நீங்க வீட்டில் இருக்க போறீங்க, பாதுகாப்பு. அப்போ நீங்க ஜபம் என்ன செய்யலாம்? எந்த நேரம் ஜெபிக்கலாம். அப்போ கொஞ்ச நேரம் கண்களை மூடி கொஞ்சம் ஒரு பாட்டு பாடி ஜெபிச்சு